ஹாய் கைஸ், வெல்கம் டு த சினிமா சங்கி பாட்காஸ்ட். நான் உங்க ஹோஸ்ட் பிரணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு மறுபடியும் ஆஃப்டர் லாங் டைம் என் கூட வந்து திரு யோகேஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம கூட திரும்பி வந்து ஸ்ரீகாந்த் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடா இருக்க போகுது. ஸ்ரீகாந்த் இல்ல யோகேஷ் ரெண்டு பேருமே சொல்லுங்க. இந்த டபுள் ஃபீச்சர்னு ஒரு மேட்டர் இருக்கு, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரே டோன்ல ஏதாச்சும் ரெண்டு விஷயம் செய்யறது வந்து டபுள் ஃபீச்சர்னு நான் நினைக்கிறேன். யோகேஷ் நீயே? டபுள் ஃபீச்சருங்கிறது ஒன்றும் புதுசு இல்ல பாட்காஸ்ட் உலகத்துக்கு. ஸோ அதேதான், சிமிலர் கண்டென்ட் இருக்கிற ரெண்டு விஷயத்த ப்ளூ பில் ரெட் பில் மாதிரி கை வச்சுக்கிட்டு நீட்டுறது, அது ஒரு டபுள் ஃபீச்சர். ஆமா ஆமா, எனக்கு என்ன ஆச்சுன்னா அடுத்த பாட்காஸ்ட்க்கு வந்து ஐடியா வந்துருச்சு. பட் இதை வந்து இன்னொரு எபிசோட எக்ஸ்டெண்ட் பண்ணலாமேன்னு ஒரு டக்குன்னு தலைவன் சொன்ன ஐடியா தான் நாமிச்சு. டாரண்டினோ வந்து டெத் ப்ரூஃப்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபிலிம், எல்லாரும் போய் பாருங்க. அவரோட பெஸ்ட் ஃபிலிம் தான். நீங்க ஓட்டு வாடா ராஜா, அவரே பார்க்க வேணாம்னு சொன்னாரு, நானும் பார்க்கல. The point is, அந்த பிலிம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அதே மாதிரி இருக்கிற ஒரு ஹாரர் பிலிம் கைண்ட் ஆஃப் பிலிமோட சேர்ந்துதான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு டபுள் ஃபீச்சரா பண்ணாங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது அமெரிக்கால ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து என்னாச்சு, ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சோடனே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க டாரண்டினோல இருக்கும்போது சொன்னாங்க, இருங்க இன்னொரு படம் இருக்கு, இது டபுள் ஃபீச்சர்னா அதுதான், அட் அ டைம் வந்து 2 படம் போடுவோம் அப்படிங்கிறாங்க. சோ பேசிக்கலா அந்த ஃபார்முலா வந்து நாங்க இன்னைக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் இந்த எபிசோட அடுத்த எபிசோட ட்ரை பண்ண போறோம். ரீசெண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்பனைமர் மாதிரி நாங்க சொல்லலாம். அது கூட ஆமா டபுள் ஃபீச்சர் கணக்குல தான் வரும். பட் அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸா இருந்ததுனால அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஆமா ஆமா ஆமா, அதே அது டபுள் ஆமா. இப்போ வந்து இவரு காஸ்லிங்கும் எமிலி பிளண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படம் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபால் கை நல்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பிரீமியர் பண்ணிட்டாங்க. ஆமா, பிரீமியர் பண்ணாம சம்மர் ரிவ்யூஸ் ஜாலியா இருக்காங்க. ஓகே, சோ இந்த எபிசோடுக்கு இவரை தவிர வந்து ஒரு பெஸ்டான ஒரு இன்ட்ரோ எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்க முடியாது. யோகேஷ், நீங்க தான் அது, நீங்களே சொல்லுங்க. இந்த எபிசோட ஒரு இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. இல்ல, எனக்கு புரியல ஏன் இவரை தவிர ஒரு பெஸ்டான இன்ட்ரோ யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு. சரி, நானே கொடுக்கறேன். அதாவது மக்கள் அனைவரும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆல்ரெடி இதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களுக்காக மீண்டும் நாங்க சொல்றோம், இந்த டபுள் ஃபீச்சர் எபிசோட்ஸின் முதல் பகுதியாக நம்ம இன்னைக்கு கையில எடுத்துக்கொண்டு வந்திருக்க படம் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். அதாவது இது ஏன் யோகேஷ் சொல்றோம்னா, யோகேஷ்னாலதான் ஏன் கொடுக்க முடியும்னு சொன்னா, ராகவாலரன்ஸ்க்கும் யோகேஷ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து யோகேஷ பார்த்தாதான் தெரியும். இப்படி எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஏங்க லிசனர்ஸ் இந்த இடத்துல ஹேஷ்டேக் ரேசிசம், இந்த இடத்துல ரேஷியல் ஸ்லர்ஸ் யூஸ் பண்றாங்க இவங்க. நீங்க என்ன பண்ணுங்க, தனியா போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நம்ம வந்துட்டு அதுக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமே இல்ல. ஏன்னு கேட்டா, நாம வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருப்போம். முன்ன வந்த பாட்காஸ்ட்ல எல்லாம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அதிகமா பேசியிருப்போம். அந்த தமிழ் படம், அது போக இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், அந்த படத்தை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசியிருப்போம். உங்களுக்கு திடீர்னு மனசு ரொம்ப சங்கட்டமா இருக்கா, இந்த படங்களை நீங்கள் பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை கபால்னு திறந்து போற இது உனக்கு கை கொடுக்கும் அப்பான்னு வடிவேலுங்க அப்பா, அந்த படத்துல வடிவேலுங்க அப்பா சொல்ற மாதிரி ஓபன் பண்ணா இந்த படங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் இது தரும். இல்ல நீங்க மனசு விட்டு சிரிக்கலாம், ஒரு மாதிரி அப்படியே மனசு லேசாகி வரக்கூடிய ஒரு இது தரும். அப்படிங்கறதுனாலதான் இந்த படங்களை வந்துட்டு நம்ம மெயினா எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அப்படியே காய விட்டு கிளிப்பு மாட்ட போறோம் நம்ம இன்னைக்கு. சரி, ஓகே. பட் ஐ ஹேவ் ஒன் நைஸ் திங். நான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்த எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு இருக்கு. மக்களே இருங்க, நான் கலைஞர் டிவி லெஜெண்டரி ஆளாளுக்கு ஒரு சோர்ஸ்ல பாத்துருக்கோம். ஆளாளுக்கு வேற சோர்ஸ். இல்ல பிரணேஷருக்கு புரியல. அப்பல வெறும் சிவப்பு கொடின்னு சொன்னா கீழே கருப்பு சேர்க்கலையா? அந்த மீம் உண்மையாயிடும்டா. மீ அண்ட் மை பாய்ஸ் ஆஃப்டர் ரெக்கார்டிங் ஒன் எபிசோட் ஆஃப் பாட்காஸ்ட் எல்லாத்தையும் ஜெயிலத்துக்கு தான் போட போறாங்க பாரு. எதுக்கு ஜெயில போட போறாங்க? கலைஞர் டிவில தான் கலைஞர் உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கலைஞர் தாத்தா கொடுத்த டிவில
படமே பார்த்தோம். போதும் 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 போதும்டா. போதும். அடிச்சு துரத்திடுவேன். ஓகே. சோ இந்த படத்தை வந்து நான் தியேட்டர்ல பார்த்த அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் பேசிக்லி திஸ் ஃபிலிம் ஆக்சுவலி மேட் மை ஹோல் சைல்ட்ஹுட்னு சொல்லலாம். ஒரு வைபான படம். எனக்கு வந்து என்னன்னே தெரியாது. எங்க அக்காவோட போனேன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அக்கா வந்து அவங்க காலேஜ் படிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் படம் போவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்த படம் கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்கன்னா இங்க ஒரு தியேட்டர் இருக்கு. இப்ப அந்த தியேட்டர் கிடையாது, சென்ட்ரல் தியேட்டர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து வைபான ஒரு தியேட்டர். கோயம்புத்தூர்லயே மிகப்பெரிய தேட்டர் அதுதான். பங்கமா இருக்கும் அந்த தியேட்டர். இரும்பு கோட்டை மரட்டசிங்கம் தான் அந்த எபிசோட். அதான் என்னன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம அதிகமா பேசக்கூடிய படங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட கசின்ஸ் மூத்த குடிமக்கள் தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு தமிழ் படத்தை அறிமுகப்படுத்தியது எங்க அக்கா தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் பக்கத்துல உட்காந்து, அக்கா என்னக்கா படம் இது அப்படின்னு எந்திரன் படத்துல அந்த ஒரு அக்கா கேட்கும்ல, என்னடி இது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் தமிழ் படம் எனக்கு அறிமுகமாச்சு. அந்த மாதிரி இது உனக்கு அறிமுகமாயிருக்கு. அதாவது படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு டிஸ்க்ளைமர் போடுறோம். நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, இல்ல இந்த படம் வந்துட்டு நான் இன்னும் பார்க்கல, நான் பாட்காஸ்ட் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மரியாதையா போய் படத்தை பார்த்துட்டு வந்து பாட்காஸ்ட் யூடியூப்ல இருக்கு. நீங்க தாராளமா யூடியூப்ல பார்த்துட்டு வந்துட்டு அழகா இல்ல நீங்க வந்துட்டு பாட்காஸ்ட் கேட்கவே யூடியூப்ல படம் பார்க்கலாம். மியூட் பண்ணிட்டு படம் பாருங்க. இங்க நாங்க ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் படத்துக்கு. ஆமா ஆமா, பாத்துக்கோங்க. ஆரம்ப பகுதியை நம்ம ஹோஸ்டே தொடங்கி வைப்பாரு. வாங்க பிரணேஸ்வர் ஆரம்பிங்க. ஓகே. சோ பேசிக்கா படத்துக்குள்ள போற முன்னாடி இந்த தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய ஜானர் இருக்குடா. ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர், ஹாரர்னு ஒரு பர்டிகுலர் ஜானர் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் பிலிம்ஸ் வந்து அப்பவே, அதாவது 1960s 70s இன்ஸ்பயர் ஆன ஒரு ஜானர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் அப்படிம்பாங்க, கௌபாய் பிலிம்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் அண்ட் செர்ஜியோ லியோனின்னு சொல்லுவேன். இந்த வரலாறு கொஞ்சம் இந்த ஸ்பெகட்டி வெஸ்டர்னா என்னங்கிற அந்த வரலாறு வந்து ஸ்ரீகாந்த், நீ பிலிம் கீக், நீ தானே போன எபிசோட்ல பீத்திக்கிட்ட, நீயே சொல்லு. அது ஒண்ணு இல்ல, இட்டாலியன் இந்த படத்துல இதுலயே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இட்டாலியன்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. அது வந்து அங்க வந்து மக்கள் குடிபெயரும் போது, அது முக்கியமா டெக்சஸ்ன்ற அந்த இடத்துல வந்து ரொம்ப டெசர்ட் மாதிரி இடம், ரொம்ப வறண்ட. சோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்ச்சர் வந்து உருவாக ஆரம்பிச்சு. அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி வந்து 90sல மூவிஸ் எடுக்க, ஐ மீன் 1900sல மூவிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இந்தியாவுக்கு நம்ம வந்து ஜெய்சங்கர் ஐயா அவர்கள், எம்ஜிஆர், எல்லாருமே மெயினா ஜெய்சங்கர் தான். அவர் வந்து தமிழ் சினிமால இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதாவது ரொம்ப பெரிய படம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாலிவுட் பிலிம் அப்படின்ற ஷோலவே வந்து ஒரு செமி கவுபாய் பிலிம் தான் ஆக்சுவலா. அந்த மாதிரி கவுபாய் பிலிம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இது இருக்கு. அந்த ஷோல ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. 20 வருஷம், அதாவது இரும்புக்கோட்டை வரக்கு ஒரு 2 decades முன்னாடி வரைக்கும், 2 decades முன்னாடி படம் நிறுத்திட்டாங்க கவுபாய் பிலிம்ஸ்ல எடுக்கிறது. முழு நீளம் அவுட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்த இந்தியன் கவுபாய் பிலிம், ஒரு முழு நீள. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். இந்த படம் வந்து நான் ஆக்சிடென்டலா தான் பார்த்தேன், பட் ஆக்சுவலி நல்ல படம் தான் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு கவுபாய் படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? என்ன சொல்ற? தாய் மீது சத்தியம்னு ஒரு படம் இருக்கு. ஆக்சுவலி நல்ல படம், நல்லா இருக்கும். ஆக்சுவலி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீரியஸா ஒரு செமி கவுபாய் கல்ச்சரை வந்து இந்தியா, அதனால மெயினா தமிழ் ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்த அந்த விதம் வந்து அந்த படத்துல ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த படம், அப்புறம் கங்கான்னு இன்னொரு படம் இருக்கு. ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் மென்ஷன் பண்ண அந்த ஜெய்சங்கர் படங்கிறது வந்து அந்த கங்காங்கிற படம் தான். பக்கா எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். ஒரு பக்கா ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் வந்து அப்பவே ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ இந்த 2 பிலிம்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். தமிழ்ல வந்து என்ன ப்ரோ இரும்பு கோட்டை மரட்டசிங்க தான் சொல்றேன். இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 படம் வந்திருக்கு. கங்கா, அப்புறம் தாய் மீது சத்தியம்னு ரஜினிகாந்த் நடிச்ச நிறைய வந்திருக்கு. 2 படம் எம்ஜிஆர் நடிச்சது இருக்கு. நிறைய இருக்கு. பட் ப்ராமினென்ட்டா சொல்லணும்னா, ஐகானிக்கா சொல்லணும்னா, இதை வந்து இந்த படத்துல ஒரு ஃபன்னா சொல்லிருப்பாங்க. அந்த ஜெய்சங்கர் புறத்தோட ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு ஒரு மோனலா வச்சு ஒரு இது வரும். அதான் அவர் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஜெய்சங்கர் வந்து இருந்தாரு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து நம்ம இதை காப்பாத்து, எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு ஜெய்சங்கரோட சிலைய படத்துல. நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஓபன் பண்ண திறந்து ஊர் மாட்டிக்கிச்சு. அப்படியே மலைச்சாரல் மாதிரி ரெஃபரன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க இவ்வளவு நேரம் ஈஸ்டர் எக்ஸ் கரெக்ட், இவ்வளவு நேரம் நாங்க 2% கூட இருக்காது இந்த படத்துல இருக்கிற ஈஸ்டர் எக்ஸ். ஆமா பக்கா ஒரு ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் ஃபேன் ப்ரோ. எனக்கு கவுபாய் படம் எல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்கும்னா நீங்க அந்த ஜானர் விரும்புறவங்களா இருந்தா ஓரளவுக்கு அந்த படத்தை எல்லாம் பாத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்துல வர ஜோக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதாவது மொத்தமே வந்துட்டு படமே வந்துட்டு அப்படித்தான் ஆரம்பிக்கும். சரி, நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணோம்னா உள்ள வரும்போது சிங்காரம் அப்படிங்கிறவரை வந்து கோர்ட்ல நிறுத்தி இருப்பாங்க. சிங்காரம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ்.
என்ன பண்ணுவாருன்னா என்ன ஆயிருக்குன்னா அவர் வந்துட்டு டெக்சஸ் முள்ளங்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷலான ஒரு வைரத்தை வந்து அவரு தொலைச்சிருவாரு. அவரோட கேர்லெஸ்னஸ்னால அந்த வைரம் வந்து காணாம போயிடும். இவன் டெக்சஸ் முள்ளங்கிய தொலைச்சிட்டான், இவனை தூக்குல போடணும்னு சொல்லிட்டு தூக்குல போடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு படத்தோட ஓப்பனிங். படத்தோட ஓப்பனிங்லயே தலைவர் வந்துட்டு தூக்கு மேடையில நிப்பாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் பிலிம்ஸ், அதாவது வெஸ்டர்ன் பிலிம்ஸ் எல்லாம் வந்து இது எங்க நடக்கும்னா டெக்சஸ்ல, நான் சொன்ன மாதிரி அங்கதான் வந்து அந்த கவுபாய் கல்ச்சர் இருக்கு. டெக்சஸ் முள்ளங்கி அந்த வைரம் பேர். அதான் இப்ப நீங்க சொன்ன அந்த ஷோலே படம் இருக்கு பாத்தியா, இந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னா காந்தி படம் பதிலா வந்து அமிதாப் பச்சன் படத்தை தான் மாட்டி சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் ஈஸ்டர் எக்ஸ் தான்டா, நிறைய டீடைலிங் பண்ணிருக்காரு மனுஷன். பயங்கரமான ஆளு தான்டா சிம்புதேவன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தெரியும், சொல்லு. புரிஞ்சிருச்சு பிரணேஷ், சொல்றேன். நீங்க வந்துட்டு நிறைய இடத்துல சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ண மறந்துடுவீங்க, ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த தூக்கு மேடை இருக்குல்ல, தூக்கு மேடைக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. தூக்கு மேடையில இங்கு குரல் வலை நெரிக்கப்படும் எழுதியிருக்கும். அதுதான்டா சின்ன குட்டி 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 எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ ஃபுல்லு பூந்து விளாண்டு இருப்பாரு அந்த ஆளு. இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்றேன். ஒவ்வொரு கதைக்களத்துக்கு போகும்போது நான் சொல்றேன். சரி, அங்க வந்து ராகவா லாரன்ஸ் வந்து அவரோட அவர் நேர்ல பண்ற அலப்பறையில அங்க போய் பண்ணிட்டு இருப்பாரு. நான் 7 குழந்தையை தத்தெடுத்தேன், எங்க அம்மாக்கு அந்த கோயில் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புதேவன் வந்து கதை எழுதுவாரு. ப்ரோ எதுக்கு ப்ரோ வந்து இவர் வந்து இது பண்றாங்க, எதுக்கு தூக்கு வந்து வேணாங்கிறாங்க, இல்ல ப்ரோ அவங்க வந்து இந்த சென்டிமெண்ட் அப்பா இல்ல தம்பி இல்ல ப்ரோ ஏழை குழந்தைங்க சென்டிமெண்ட் எழுதுறீங்களா, என்ன ப்ரோ சொல்றீங்க, இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்கும், சரி எழுதி தொலைறேன் அப்படின்னு எழுதிருப்பாரு. சேவ் த கேட் புக் படிச்சேன் ப்ரோ, ஹீரோக்கு எப்படி சிம்பத்தி கொண்டு வரணும் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஏதோ பண்ணும் ப்ரோ. இந்த மாட்டை காப்பா இது இந்த திருடன்ட்டே காப்பாத்துற அதெல்லாம் பண்ணாதீங்க, ஏழை குழந்தைகள் இருக்காங்களா அதை ஆட் பண்ணுங்க, அது கரெக்டா இருக்கு, என் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகும். இப்போ இந்த டெக்சஸ் முள்ளங்கியை தொலைச்சதுனால தலைவரை வந்துட்டு தூக்குல போடுறதுக்காக நிறுத்தி இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜெய்சங்கர் புறத்துல இருந்து ஒரு 4 பேர், நம்ம இவரு இளவரசு, ரமேஷ் கண்ணா, டெல்லி கணேஷ், இவரெல்லாம் வந்துட்டு வையாபுரி இவங்க எல்லாம் வந்துட்டு அவரை காப்பாத்திடுவாங்க, சிங்காரத்தை காப்பாத்திடுவாங்க. எதுக்காக சிங்காரத்தை காப்பாத்துறாங்க, என்ன இவங்களுக்கும் சிங்காரத்துக்கும் என்ன சம்பந்தம், சிங்காரம் இதுக்கப்புறம் படத்துல என்ன பண்ண போறாங்கிறதான் மீதி கதை. சிங்காரத்தை காப்பாத்தி கொண்டாந்து நிறுத்தி இருப்பாங்க. வெல்கம் சிங்காரம், உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட் தான், மியூட் பண்ணி பாருங்க படத்தை, அவன் டைலாகா சொல்றான். ஜெய்சங்கர் புறத்துல நம்ம சிங்கம், சிபோசி, சிங்கங்களே போற்றும் சிங்கம், அவர் வந்துட்டு ரொம்ப காலமா வராதனால கிழக்கு கட்டையோட அராஜகம் அதிகமாயிருச்சு, இரும்பு கோட்டைக்காரங்களோட அராஜகம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு சிங்கத்தை கொண்டு வரணும். அதாவது ராகவா லாரன்ஸோட உருவத்துல இருக்கிறவர் தான் சிங்கம். சிங்கமும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எதுக்கு ஏட்ட சொல்றீங்க ப்ரோ, நீங்க பாக்க அவரை மாதிரி இருக்கீங்க, சரி அதுக்கு இல்ல நீங்க வந்து நீங்க தான் காப்பாத்தணும் ப்ரோ, இல்ல ப்ரோ கஷ்டம் ப்ரோ, சண்டைலாம் போடும்போது உனக்கு வைரம் வேணுமா வேணாமா, ஆமா ப்ரோ வேணும், சரி அப்ப ஓகே தான் வாங்க அப்படிங்கிறான். சொல்ற சீன் இதுல இவன் வந்து வாயில சொல்லிட்டு இருப்பான், சரியா, இவன் கிட்ட சிங்காரம் கிட்ட வாயில சொல்லிக்கிட்டு இருப்பான். வாயில சொல்லி அத நீங்க கவனிச்சீங்களா, என்னத்தர கவனிச்சீங்க, சிங்கம் வந்து அவர் நிலவோட ஃபாஸ்டா சொல்லுவார், அந்த மித்து ஜாலியா இருக்கும், ஆனா இவன்ட்ட வந்து வாயில சொல்லிட்டு இருப்பாங்க, அத நீங்க கவனிச்சீங்களான்னு வீடியோ காமிச்ச மாதிரி அவனுக்கு அது ரீவைண்ட் ஆகி வந்து ஸ்லோல ப்ளே ஆகும். இவன்ட்ட வீடியோ காமிச்ச மாதிரி கேட்பான், அத நீங்க கவனிச்சீங்களா அப்படி பண்டா இருக்குண்டா. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், நானும் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நீங்க இதை கவனிச்சீங்களா என்ன, நான் வந்து என் நலனை விட நான் சீக்கிரம் போய் அவர் கால விழுந்தேன். அங்கே வந்து அந்த பேரலல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காமிக்கலா இது பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு. சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு தமிழ் படம் எல்லாம் எவ்வளவு மாசம் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப இவன மாதிரி தமிழ் படம் வைப்பு வேணும் ப்ரோ, எனக்கு வந்து இந்த படம் வேணா தாராளமா இந்த படம் பாருங்க, இந்த படம் அதே வைப்புல தான் இது இருக்கும். நம்ம சிங்காரத்தை சிங்கமா மாத்தி கூட்டிட்டு வராங்க ஜெய்சங்கர் புறத்துக்கு. உள்ள வந்தோடனே அவருக்கு ஆரவாரமான வரவேற்புகள் நிகழ்த்தப்படுது. இதுல என்ன கணக்குன்னா, நம்ம சிங்கம் வந்துட்டு உள்ள வந்தோடனே நம்ம தலைவர் சிலைக்கு வந்துட்டு மாலை போடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் தான், இப்போ நமக்கு வந்து இந்த படம் எல்லாம் கொஞ்சம் பார்த்திருக்கோம், இந்த ரிசர்ச் பண்ணாலும் இந்த ஈஸ்டர் எக் எல்லாம் புரியுது, அப்ப ஆடியன்ஸ்க்கு எப்படி இந்த ஜோக் கனெக்ட் இருக்கும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 12 வருஷம் முன்னாடி ஒண்ணுமே புரியாது. அதுதான்டா இது ரொம்ப கேஷுவலா அப்படியே தூவி விட்டு போயிட்டே இருக்கு, அடுத்தடுத்து
ஃபுல்லுமே ஈஸ்டர் எக் தான். சின்ன டபுள் சின்ன யாருக்கும் கிளின்ட் ஈஸ்ட்வுட் நிறைய பேருக்கு புரியல, முக்காவாசி பேருக்கு. ஆமா ஒருத்தர் வந்து அந்த டபுள் எக்ஸ் அப்போ வந்து ஒருத்தர் அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாரு, ப்ரோ நான் தான் ப்ரோ தியேட்டர்ல வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் சீனுக்கு கத்தன, யாருமே கத்தல அப்படின்னு. அதனால சொன்ன இது வந்து ஒரு டையிங் ஜானரா இருந்திருக்கு தமிழ் சினிமாவில வந்து. இது வந்து 2 decades ago நம்ம சொன்னோம். அவன் மறந்தே போயிருப்பான். கவுபாய்னா என்னன்னு கூட தெரியாதுடா பாதி பேருக்கு. மறுபடியும் வேற வந்து கௌபாய் படம் எடுத்தாதான் உண்டு. ஆமா அதான் எடுத்தார்ல டபுள் எக்ஸ். ராகவா அண்ணா ஓன்ஸ் கவுபாய் பிலிம்ஸ் இன் தமிழ். அந்த விதத்துல நம்ம வந்துட்டு சிம்புதேவன் ஐயா வந்துட்டு பாராட்டணும். இப்ப வந்துட்டு நம்ம கண்டிப்பா இவரு உள்ள வந்துட்டாரு, ஓகேவா? சிங்காரம் வந்துட்டு சிங்கமா உள்ள வந்துட்டாரு. இவருக்கு சீப்போ சீனு பட்டம் கொடுத்து சிங்கங்களே போற்றும் சிங்கம்னு சொல்லி உள்ள ஆரவாரம் பண்ணி கூப்பிட்டு வராங்க. வந்த உடனே என்ன ஆகும்னா, ஒருத்தனோட இது இருக்கும், ஒருத்தனை வந்துட்டு தலைகளா கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது இரும்பு கோட்டை ஆளுகள். இவங்க எல்லாம் வரும்போது சிங்கம் வந்தாச்சு, இனி நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தைரியமா நிப்பாங்க. இரும்பு கோட்டை ஆளுங்கள்லாம் சிங்கத்தை பார்த்த உடனே அப்படியே காலு தொட்ட கிட்ட எல்லாம் நட்டுங்கி போய் ஓடுவாங்க. ஐயோ நான் ஓடுறேன் ஓடி முடிச்ச உடனே நம்ம சிங்கமாக இருக்கும் சிங்காரம் என்ன பண்ணுவாருன்னா, ஐயா நீங்க ராகவா லாரன்ஸ் சொல்லுங்க ஐயா. ஐயோ கியூ கொடுக்காம சுற்றுவாரு. அது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னா, நீ வந்துட்டு துப்பாக்கி உனக்கு சுட தெரியாது, நீ துப்பாக்கி எடுத்து நீ நிறுத்தி கரெக்டா கியூ கொடு, தூரத்துல கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் வந்து சுற்றுவான், நீ யார பாயிண்ட் பண்றியோ அந்த இடத்துல வந்துட்டு அவன் சுற்றுவான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. தலைகீழ கட்டி இருக்கிற ஒரு சுட்ட உடனே டொப்புன்னு தவறு குப்பரக்கா விழுந்துருவாரு, டொமில்னு மண்டை மேல லேண்ட் ஆயிருவாரு. மண்டை மேல லேண்ட் ஆன உடனே மண்டை உடஞ்சிரும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட முதல் ஃபீமேல் லீட் வந்துட்டு காட்டுறாங்க. அதாவது ப்ராமினென்டான ஹீரோயின். குறைஞ்சது வந்து அவங்க மண்டை மட்டும் இல்ல, அப்புறம் அப்படிங்கிற ராகவா லாரன்ஸ் அடிச்சிருச்சு போகும். அதுதான்டா மண்டை. அவளோட ஹார்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வந்து சின்ன பசங்க நினைக்கிறது. நம்மளாம் அதை விட மோசமா என்னென்ன அதுதான் எனக்கு வெயிட் செகண்ட் என்ன இது இதான் ஜோக் வந்துச்சா படத்துல, ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு. அதான்டா அது என்னன்னு தெரியல. உனக்கு கவனிச்சியா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து புரியவே இல்ல, அது எப்படி பாஸ் ஆச்சுன்னே தெரியல. திரும்பி ரீவிசிட் பண்ணும்போது இதே ஆச்சு. இதே கேஸ் வந்து இந்த நண்பன் படம், இந்த சைலன்ஸ் ஸ்பீச் ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது சின்ன வயசுல. பச்சை பச்சையா பேசி வச்சிருக்கீங்க. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் லைக் அப்படியே ஜாலியா கையாண்டு இருக்காங்க. மண்டை உடைச்சிருவாரு, மண்டை உடைச்சிட்டு இன்னொத்தையும் உடைச்சிருவாரு அவரு. ஆமா அது என்ன வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஹீரோயின் பின்னாடி வந்து நான் வந்து பப்பாளியே கூப்பிடுறேன், அது நல்லா இருக்கு அப்படின்னு பின்னாடியே போவாரு ஹீரோயின் பின்னாடி. அதாவது எஸ்கேக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்கை வந்து ப்ரமோட் செய்தவர் திரு ராகவா லாரன்ஸ். பெருமையாக நான் சொல்லுவேன். டாஸ்மார்க் பதிலா பாஸ்மார்க்னு பேர் வச்சுட்டு கீழே வந்து குடியை ரேப் செய்யும் அப்படின்னு எழுதிருப்பானுங்க. அப்படின்னு போட்டிருக்கா, ரேப் குடியை ரேப் செய்யும் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கோம். எப்படி இதெல்லாம் விட்டானுங்களா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் எனக்கும் புரியல, இப்ப புரிஞ்சு. ரொம்ப கேஷுவலா இருக்காங்கடா. அப்படி இந்த படம் எல்லாம் அதான் எனக்கு இப்போ வரைக்குமே ஒண்ணுமே புரியல, எப்படி இதெல்லாம் சென்சாரை தாண்டிச்சு. இல்ல ரொம்ப சின்னதா இருக்கும் தெரியுமா, மிஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அதுதான் இந்த படத்துல இந்த மாதிரி நிறைய அடல்ட் ஜோக்ஸ் இருக்கு, இந்த படத்துல ஜாலியா போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து இந்த அடி வாங்கினவங்க இருக்கானுங்கல்ல, கையில குண்டடி பட்டவனுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி குண்டடி பட்டவன இவனுங்க சொல்லுவானுங்க இல்ல, புல்லட்டை விட வேகமாக சுடும், அவர் எடுத்து கண்ணை உள்ள வச்ச பிறகுதான் தோட்டாவே டிராவல் ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் விடு. அந்த அடி வாங்கிட்டு போய் இவனோட இன்ட்ரோ அப்பதான் யாரு உலக்கையை வந்து போய் சொல்லுவாங்க, நாங்க மோசம் போயிட்டோம் பாஸ் அப்படின்னு. அந்த மாடுலேஷன் பயங்கரமா இருக்கும் அந்த படம் ஃபுல்லு. ஐயோ செமையா இருக்கும்டா. ட்ரெடிஷனல் டயலாக்க மாத்த கூடாதுடா அப்படின்னு. நீங்க வந்துட்டு படம் பார்க்கும்போது நீங்க இத வந்துட்டு இவரு ஜான் விஜய் அவரு கூட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஜான் விஜய் பாடி லாங்குவேஜ் அப்படியே வரும்டா. இவரு இந்த டாடியா வருவார்ல சார்பட்டால, அதே ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு இங்கிலீஷும் ஒரு அது நல்லா இருக்குடா. ஆக்சுவலி நல்லா சூட் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து இந்த உலக்கையோட இன்ட்ரோ ஆயிட்டு அவன் போவான் இரும்பு கோட்டைக்கு. போகும்போது முன்னாடி வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அதை நினைச்சு நான் சிரிச்சுட்டே இருந்தேன். யுஎஸ்ஏ புரம் அப்படின்னு போட்டிருந்துச்சு, கீழே வந்து தமிழ்ல வந்து உஷாபுரம் அப்படின்னு போட்டிருந்துச்சுடா. ஐயோ வேர்ட் பிளேடா, சத்தியமா எப்படி வேர்ட் பிளே வந்து பயங்கரமா வேர்ட் பிளே யூஸ் பண்ணி. இரும்பு கோட்டை இருக்குல்ல, உண்மையிலே அயன்ல செட் செஞ்சாங்களாமா, இரும்புல. அப்படியா? பரவாயில்லையே நிறைய மனசுடா படம். ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து பயங்கரமா இருக்கும்டா. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பக்கா ஒரு அத்தென்டிக் ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டைம் பீரியட வந்து ரொம்ப ஆர்ட்ல வந்து ஆர்ட் டைரக்ஷன்ல வந்து ரொம்ப சவுண்டான ஒரு படம்னா இந்த படம். அப்படி சொல்ல மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு
நிறைய வேலை நடந்திருக்கு படத்துல. அதான்டா செட் பீசஸ் எல்லாம் அவ்வளவு ஜோக்ஸ் இருக்காது. இது செட் பீஸ்லயே உனக்கு ஒரு ஹியூமர் செட் பண்ணிருக்காங்க. இந்த உஷாபுரம்ல என்னடா இது யுஎஸ்ஏ புறம் அப்படியே தமிழ் உஷாபுரங்கிறானுங்கடா. இது ஜெய்சங்கர் படத்துல அந்த இது பத்தியா பண்ணி தெரு பிரிச்சிருப்பானுங்க பத்தியா? ஆமா பார்த்தேன் அந்த சைன் போர்ட் எல்லாம் பார்த்தேன். அது பஜனை தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பஜனை தெருவுல எழுது. என்னடா இது? என்னனால ஒரு மனுஷனால எப்படி இத்தனை ஜோக்க வைக்க முடியுது அப்படின்னு சீரியஸா? ஐயோ பஜனை தெருன்னு இருக்கும். ஆமா கரெக்ட். இன்னும் 2-3 இருக்கும் எனக்கு மறந்துச்சுடா. தெரியுது. ரிவால்வர் தெருவுல ரிவால்வர் தெருன்னு இருக்கும். ஆமா 1 செகண்ட் ஃப்ரேம் தான். ஒரு செகண்ட்ல அப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. பட் அதுக்கு இவ்வளவு மெனக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு ஒருமே அவசியம் இல்லை. அதுதான் வேர்ல்டு பில்டிங் நான் நினைக்கிறேன். பக்கா வேர்ல்டு பில்டிங்டா. ஆனா எனக்கு டில் டேட் நான் வந்து ஒரு 2 பிலிம்ஸ் சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த வேர்ல்டு பில்டிங் இந்த படத்துல வந்து காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் இருக்குன்னா, ஹவு சில்லி ஹவு கிரிஞ்ச் த மூவி நான் திரும்பி பார்ப்பேன். ஒன்னு வந்து இரும்பு கொட்டை முரட்டு சிங்கம், இன்னொன்னு வந்து இந்த லெஜெண்டரி பிலிம். அதை பத்தி ஒரு பாட்காஸ்ட் கண்டிப்பா பண்ணும். அது என்னன்னா நவீன சரஸ்வதி சபதம்னு ஒரு காவியம் இருக்கு. அதை பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? என்னடா சொல்றீங்க? அதுலயும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு மெட்டா ரெஃபரன்ஸ். அது ஜாலியா இருக்கும்டா இந்த படம். சான்ஸ் கொடுப்பாரு சிவன். கரெக்ட் அதே படம் தான். அந்த படம் வந்து ஏன் இந்த படம் சொல்றேன், அதுலயும் நிறைய அந்த வேர்ல்ட் பில்டிங் எல்லாம் இருக்கும். இந்த சொர்க்கத்தை வந்து மாடர்ன் டேல எப்படி இருக்குன்னு காட்டுனது. சோ ஒரு ஜாலி ஜோக்கா வச்சிருப்பாங்க. அதே ஜோக்ஸ வந்து நான் இந்த படத்துல பாக்குறேன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஆனா ஆர்ட் டைரக்ஷன் உண்மையிலேயே நிறைய இருக்கும் தெரியுமா? ஆமா, அதுல கொடூர வில்லகளின் குல விளக்கே அசோகன் www.asokan.com இது உலக்க கிட்ட அப்படி போய் சொன்னதுக்கு அப்புறம் கதை வந்துட்டு திருப்பி ஜெய்சங்கர் புறத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்பதான் வந்துட்டு நம்ம சிங்கத்தை கூட்டிட்டு வந்து திருப்பியும் நம்ம VS ராகவன் ஐயா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு கதையெல்லாம் சொல்றாரு. இப்படித்தான் இருந்தது, இதெல்லாம் தான் நடந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த ஜெய்சங்கர் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தை எடுத்துட்டு போறாங்க. என்ன ஆகுதுன்னா, நம்ம மலைக்கு எதுக்கோ ஒதுங்கின இடத்துல ஓனானுக்கும் இதுக்கும் சண்டை வந்த மாதிரி நம்மளுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் சண்டை. அதாவது இரும்பு கோட்டையோட அராஜகத்துக்கு கீழதான் இவங்க 2 பேருமே இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுமே இவங்களுக்குள்ளாரையுமே சண்டையாதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு இது எஸ்டாப்ளிஷ். நம்முடைய உலக்க வந்துட்டு உள்ள வராரு. உலக்க உள்ள வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்பதான் வந்துட்டு மிகவும் கொடூரமான மிகவும் மனிதநேயமற்ற அந்த அணுகுண்டு ஒப்பந்தத்தை கொண்டுட்டு வராங்க. இவங்களுக்கு கன்ஸ் துப்பாக்கி எல்லாம் வந்துட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கோட்டையில இருந்து ஆர்டர் வந்திருக்கும். ஒரு ஓனான சொல்லணும்னா கூட எங்க கிட்ட தோட்டா இல்ல, தயவு செஞ்சு தோட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குதான் வந்துட்டு அந்த அணுகுண்டு ஒப்பந்தம்னு போட்டு நம்ம உலக்க கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களுக்கு வந்துட்டு தோட்டாக்கள் கொடுக்கப்படும், ஆனா சத்தம் வரக்கூடாது, எங்க அனுமதி இல்லாம எதையும் சுடக்கூடாது, வாரத்துல ஒரு நாள் எங்க இரும்பு கோட்டையில ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தணும். ஆஃபென்சிவான ஜோக்ஸ் தாராளமா வச்சிருப்பாங்க. போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, உசு விடலாமா? ஆக்சுவலி திஸ் ஜோக் மேட் ஈவன் பெட்டர். அந்த ஸ்லாங் தான்டா. ஐயோ இம்பாக்ட்ஃபுல் ஜோக்டா இது. ஏன் தெரியுமா? ஏன் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஸ்கூல்ல வந்து எவன் குசு விட்டுருவான், எவனாச்சு எவன் உருளைக்கிழங்கு சாப்பிட்டானோ அவன் தான்டா குசு விட்டான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சானுங்க. பாஸ் மார்க்ல வந்துட்டு ஒரு சீன் நடக்குது. உலக்க வந்துட்டு நம்மளோட சிங்காரம், அதாவது சிங்கமாக இருக்கிற சிங்காரம், அதாவது நம்ம ராகவா லாரன்ஸ மீட் பண்ண வராரு. இவங்க வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இளவரசு ரமேஷ் கண்ணா அவங்க எல்லாம் வந்துட்டு நீ எதுவும் பண்ணாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவரை அடக்கி வைக்கிறாங்க. நம்ம உலக்க வந்துட்டு அப்படியே வந்து பாப்பாப்ல பாத்துட்டு ஓகே இப்ப வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு கேபிட்டலிசத்தை எதிர்க்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், கம்யூனிசம் பேசுற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்துட்டு ஜோக்க புரட்சி எதிர்க்கிறது அப்படி இப்படின்னு அப்படி நிறைய. ஆமா, அந்த சிங்கம் கேரக்டர் நிறைய பேசியிருப்பாரு. உலக்க கன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிங்கம் வந்துட்டு சப்பு 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 சப்புன்னு உலக்கைய 4-5-6 அற விட்டுருவாப்ல. திருப்பி பிளாஷ்பேக்ல இருந்து இங்க வந்தா இப்ப வந்துட்டு உலக்க சிரிப்பான். அது அப்போல்லாம் எனக்கு ட்ரைனிங் கிடையாது, இப்ப நான் ட்ரைனிங்ல இருக்கேன், ஆட்டமே வேற. கிராபிக்ஸ் ஒரு மேட்டரே தெரியாது. அந்த படம்லாம் எந்த அளவுக்கு உண்மைனா, ஒரு இடத்துல முன்னாடி போல ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் நிஜமா இருக்கு, இப்படி
இப்பெல்லாம் நினைச்சிட்டேன் நான் என்னன்னு சொல்றேன். அப்புறம் எனக்கு நிஜமா நீ சொன்ன மாதிரி நானும் நம்பிட்டேன். இப்பெல்லாம் உண்மையா ஒரு இடம் இருக்கும் போல. அதெல்லாம் வந்து ராகவாலர் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பண்ணது எதுவுமே ஆமா, ஆக்சுவலி லாங் ஹேர் கூட அந்த ஆள் வளர்த்து இருக்கான்டா அந்த படத்துக்காக. அது விக்கு கிடையாது, ஆமா ஒரிஜினல் லாங் ஹேர். ஆமா. ஷூட் ஃபர்ஸ்டே என்ன தெரியுமா என்னாச்சு இவன் சிம்புதேவன் வந்து பிளான் என்னன்னா குதிரை சீன்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அங்க வந்து குதிரை பிராக்டிஸ் பண்ணிருக்காரு ராகவாலர். ஐ மீன் குதிரை ஓட்ட தெரியும் ராகவாலர். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆமா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா ராகவாலர் குதிரையை ஓட்டாராமா, குதிரை ஜம்ப் பண்ணி விடுதாம, ராகவாலர் பறந்து போய் விடுதான் நம்ம கீழே தள்ளிட்டு. அப்புறம் ஷூட்டிங் டிலே பண்ணிட்டானுங்களாமா. 2 மாசம் வந்து தலையும் உட்காந்து மறுபடியும் அந்த அதே குதிரை கூட பழகி அதை ஓட்டி அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்தது வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அந்த பட்ஜெட்ல இந்த அளவுக்கு வந்து பண்ணது வந்து கொஞ்சம் செம்மதான். அது அடுத்த காட்சிக்கு மூவ் ஆகுறோம்னா என்ன ஆகுதுன்னா, அங்கேயே வந்துட்டு உலக்கைக்கு வந்துட்டு வாயில உலக்க குத்தி நம்ம இவரு ராகவாலரன்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவாரு. என்ன பண்ணுவாருன்னா, அவனை வந்துட்டு திருப்பி ஹியூமிலேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு. போடா அப்படி இப்படின்னு போய் ஓகே இவன் கிழக்கு கட்டை கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. கிழக்கு கட்டை அப்படின்னா என்னன்னா ஈஸ்ட் வுட், அதுதான் கிழக்கு கட்டை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இரும்பு கோட்டையோட இதெல்லாம் காட்டுவாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி முன்னாடி உஷாபுரம் வில்லனுங்களுக்கு எல்லாம் பேர் அசோகன், அப்புறம் உஷாபுரம், அந்த இதெல்லாம் வந்துட்டு காட்டுவாங்க. ஆஃபர் மாதிரி சில ஆளுங்க தான் காமிக்கலாவும் he can exceed, சீரியஸா டிராமாட்டிக்காவும் எக்ஸீட் பண்ண முடியுது. அதெல்லாம் ரொம்ப ஒரு ரேர் ட்ரைட் தான். கோட்டைக்குள்ளார இருந்து நம்ம இது ராயலட்சுமி மேமும் நாசரும் வெளியே வருவாங்க. வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தா, இது இரும்புக்கோட்டைக்கு எதிராக புரட்சி பண்ணவங்கள புடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை தர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எல்லாம் எடுத்து தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராவாங்க. அந்த காமெடி நீ பாத்தன இன்னொரு சைடு அதோட அந்த பாலிடிக்ஸ் சொன்னா பாத்தியா, நீங்க யாரும் சொந்தமா சம்பாரிச்சிட கூடாது, எல்லாம் எங்களுக்கு கீழதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஃபன்னியா சட்டையரா எடுத்துட்டு போயிருப்பாரு. விஷுவலாவே ஜோக்கா இருக்கும்டா. கோழிகள்லாம் நின்று விஷுவலா அதுக்கு முன்னாடி ஒரு கயிறு தூக்கிட்டு இருக்கும். குட்டியா அது கழுத்துக்கு ஏத்த சைஸ்ல ஒரு தூக்கு அதுக்கேத்து அது ஸ்டேஜ். ஆமா, அதான் மனுஷன் ஒரு ஆடு ஒரு லைன் அவரு கடைசி கோழி கூட அப்படியே தொங்க விட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காதல் சீன்கள்லாம் வந்துட்டு ஆரம்பிக்கும். என்ன ஆகும்னா, நம்ம முதல் ஃபீமேல் லீட் இருக்காங்கல்ல, அதாவது இந்த படத்துல வந்துட்டு 3 பெண்களை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ஃபீமேல் லீட், அடுத்தடுத்து வர பெண்களை சொல்றேன். ரெண்டாவது வந்துட்டு ராயலட்சுமி, அவங்களை ஞாபகம். என்ன பிரச்சனைனா இந்த படத்துல லிட்டரலிங்கிறாங்க. ஐ லிட்டரலி வாண்ட் டு பி திஸ் ஃபிலிம்ஸ் ராகவா லாரன்ஸ். எந்த பொண்ணு பார்த்தாலும் அவர் மேல லவ் வந்துருக்குறா. அது எப்படின்னு எனக்கு தெரியல. கேப்பான்ல இந்த நாய்க்கு உடம்புல எங்கெங்க மச்சம் இருக்கும் அப்படின்னு கேப்பா. அதான் ஷெரீஃப் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம இவங்க ரமேஷ் கண்ணா இவரெல்லாம் வந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம லீடு வந்துட்டு சூப் கொடுப்பாங்க, தக்காளி சூப்பு. வந்துட்டு இது விதையெல்லாம் நீக்கிட்டேன், சதையெல்லாம் நல்லா அறப்பட்டிருக்கு, இதுல வந்துட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, மிளகெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்புக்கு டிஸ்கிரைப் கொடுத்துட்டு இருப்பாரு. பின்னாடி இருந்து ரமேஷ் கண்ணா அது தக்காளி சூப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இருக்கிற இந்த வேர்ல்டு பில்டிங் எந்த எக்ஸ்டென்ட் போயிட்டாருன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு காதல் கதை இருக்குடா. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த கோயில் பூசாரி கூட ஷெரீஃப் தொப்பி மாட்டிட்டு வருவாரா, எல்லாம் வேற லெவல்ல இருக்குண்டா. கவுபாய் போட்டு அந்த பூசாரி வந்து வருவாரால. என்னடா ஒரு அளவுக்கு போனான்டா, ஓவர் த டாப்பா ஃபன்னா இருக்கும்டா. ஐயோ, படத்தை பிரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு படம் ஃபன்னா இருக்கும். சீரியஸா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம், கோயில இவங்க ஒன்னா நின்னு சாமி கும்பிட்டு டக்குனு ஒரு இதுக்கு வரும். அப்பதான் வந்துட்டு நம்ம கேவி ஆனந்த் ஐயாவோடைய கேவி ஆனந்த், ஐஏஆர் முருகதாஸ், அதுக்கு இன்னும் மற்றும் பல டைரக்டர்கள் உபயோகித்த பிரபலமான ஸ்பாட் ஆகிய அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். பாட்டு எடுக்கிறவங்க எல்லாரும் நம்ம இப்ப சொல்லுவோம் ஃபாரின் போய் அவ்வளவு செலவு பண்ணி பாட்டு எடுக்கிறானுங்க. பட் ஐ மிஸ், ஐ சீரியஸ்லி மிஸ். நாஸ்டால்ஜியா இருக்கு. அதாவது பிரணேஷ் என்னன்னா, அப்பெல்லாம் வந்துட்டு பாத்திருப்ப படம் வந்துட்டு நம்ம ஊர்ல நடக்கும். அதாவது படம் வந்துட்டு ஒரு ஊர் பட்டிக்காட்டு ஊர்ல கூட நடக்கும். ஓகேவா? ஆமா, அநியாயமா இருக்கும்டா. எல்லாம் சம்மந்தமே இல்லாம இருக்கும். இவங்க இங்க கட்டுப்பிடிச்சா ஃபாரின்ல போய் அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுல என்ன பண்ண, பின்னாடி இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாம் பாப்பானுங்க ஒரு மாதிரி, என்ன ஆடுறாங்க இவனுங்க 2 பேர் மட்டும் தான் நடு ரோட்ல. ஹீரோயின் இவனுக்கு பட்ஜெட் இருக்காது, எல்லாம் கொரில்லா பிலிம் மேக்கிங், பர்மிஷனே வாங்க அங்க போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுங்க சொன்ன மாதிரி அசாசின்ஸ் அனுப்புவாங்க இரும்பு கோட்டையில இருந்து, சிங்கத்தை போட்டு தள்ளிரு அப்படின்ட்டு, ஊரே போட்டு தள்ளிரு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தலைவர் வந்துட்டு தப்பிச்சிருவாரு. ஓகேவா? தப்பிச்சுட்டு அந்த ஊருக்கு கிட்ட என்ன சொல்லுவாரு, ஓகே இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங், நீங்க வந்துட்டு இப்போ
எல்லாருமே வந்துட்டு இப்போ கன் ட்ரைனிங் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ அது என்ன 20 பேர்த்த அப்படியே ஒரே புல்லட்ல போட்டு தள்ளின மாதிரி பேசுவாரு அப்படின்னு நான் சொல்லல. அந்த சுத்தி இருக்கிற இவங்க எல்லாம் வந்துட்டு லுக் விடுவாங்க. ஓகேவா, அந்த ஊர்ல இவர் இழுத்துட்டு வந்தவங்க எல்லாம் இவர் தெரிஞ்சவங்க. அப்புறம் அப்போ அங்க ஒரு சாங் வரும். ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இவரை தனியா கூட்டு போய் யாருக்குமே இல்லாத இடத்துல இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு ராகவா லாரன்ஸ் கிட்ட. அந்த சீன் தானே, அதுலதானே ஒரு சீனு அவர் கன் எடுக்க சொல்லுவாரு. கன் எடுக்கணும் பேண்டி சேர்த்து கழட்டிடுவாரு. டக்குனு பாக்கெட்ல இருந்து கன் எடுக்கிற சுழற்ற உள்ள வைக்கிறேன்னு ரமேஷ் கண்ணா சொல்லுவாரு. இவர் நான் அவசரப்பட்டு ஒருவரை பேண்டோட உருவிடுவாரு கன்னை. ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தலைவர் வந்துட்டு ஓரளவுக்கு கன் எல்லாம் ஹேண்டில் பண்ணி பழகிடுவாரு. ஊர்ல வந்துட்டு சமத்துவபுரம் ஸ்பெஷல் அங்காடி எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க, ரேஷன் கடையெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் ஜோக் ஃப்ளோயிங் ஜோக் ஆஃப் த ஃபிலிம் வந்து இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா அதுவும் எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. சரின்னு பார்க்கும்போது வந்துருவாங்க எல்லாம் இரும்பு கொட்டை ஆளுங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது கோடு எல்லாம் வந்து டிராம்பலின் எல்லாம் வச்சு குண்டை திரும்பி வீசுறது, இவங்க எல்லாம் போட்டு தள்ளுறது போறது அப்படி இப்படின்னு போகும்போது அங்க ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன பண்ணுவானா, இந்த இது முறுக்கு இதெல்லாம் சுடுறக்கு ஒரு இது இருக்குல்ல, சட்டி கிடையாது, என்னடா இது பெரிய ஒரு ஜல்லிக்கரண்டி தூக்கிட்டு ஒருத்தர் வந்து அடிக்க மாட்டான். இந்த படம் கமர்ஷியல் படத்துல ஹீரோ காலை சுடாம எல்லா இடத்துக்கும் சுடுவாங்களே, அதே மாதிரி இவனை ஒண்ணு போட்டு தள்ளாம சும்மா குத்துவான். அவனும் வந்து புரண்டு போவான். இவனு குத்துவான் போயிட்டே இருக்கும். அது வந்து போயிட்டே இருக்கும். எல்லாம் சண்டை எல்லாம் முடிஞ்சிடும். என்ன அளவுக்கு போகும்னா எல்லாம் சண்டை முடிஞ்சு இரும்பு கொட்டை ஆளுங்க தான் ஓடிடுவானுங்க. இவன் ஒரு பக்கத்துல வந்து ஒரே ஒரு இரும்பு கொட்டால இந்த ஊரு ஜெய்சங்கர்புரம் ஆளு, அவன் பாட்டு இந்த கரண்டில அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அவன் பாட்டி வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். வந்து சிம்புதேவன் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. சரியா, பிகைன் வுட்ஸ்ல அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது. ஓ, அப்பவே இருந்தானுங்களா பிகைன் வுட்ஸ்? ஆமா அப்ப இருந்தானுங்க. வந்து இவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ஒரு செக்மெண்ட்டுக்கு நடுவுல படம் கட்சின் எல்லாம் போடுவானுங்க தெரியுமா? ஆமா, தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு செக்மெண்ட்ல வந்து பேசுறாரு, இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், காமெடியில ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் இதை வந்து தைரியமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சிம்புதேவன் சொல்லி முடிக்கிறாரு. சரியா, முடிச்சோடனே கட்சின்னு ராயலட்சுமி ஐட்டம் சாங் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லி முடிப்பான்டா. பிகைன் வுட்ஸ் கட் பண்ணா வந்து ராயலட்சுமி வந்து ஐட்டம் சாங். எடிட்டருக்கு எங்கேயோ கொழுப்பு இருக்கு, அவன் பண்ண வேலைதான். என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல வந்து இந்த ஊர் ஆளுங்க இரும்புக்கோட்டை ஆளுங்கெல்லாம் வந்து இடத்த வந்து துவம்சம் பண்ணிடுவானு. அந்த ஒரு கிளாக் டவர் இருக்கும், அது வந்து அதுல இருந்து ஒரு பெட்டி வந்து விழுந்துரும். எடுத்து என்னன்னு பார்த்தா உள்ள வந்து ஒரு மேப் இருக்கும். ஆனா என்னன்னா பாதி மேப் தான் இருக்கும். மீதி எங்கன்னு வந்து தேடிப்போம். சரி, இந்த மேப் வந்து பத்திரமா வச்சுப்போம், இது வந்து ஏதோ புதையல், ரொம்ப வருஷமா அந்த புதையல் தேடிட்டு இருந்தது, நம்ம வந்து இங்கதான் வச்சிருக்காரு ஒளிச்சு, இந்த கிளாக் டவர்ல தான், சரி இது பத்திரமா வச்சுப்போம் அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா இவங்களும் ஒரு யோசனை சொல்லுவாங்க, இரும்புக்கோட்டை ஆளுங்க நம்ம வந்து எப்படியோ வந்து விரட்டை அடிச்சிட்டோம், பட் என்ன பிரச்சனைனா நமக்குள்ளே வந்து சண்டை இருக்கு, நம்ம வந்து சமரசம் பேசணும், இந்த செவ்விந்தியர்களோட நம்ம போய் சமரசம் பேசினா அவனை வந்து எதிர்க்க முடியும், எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் இரும்புக்கோட்டை வந்து அந்த இதை தகர்க்க முடியும் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் சிங்கம் நானும் அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜாண்டிபுரம் அப்படிம்பானுங்க. அது தமிழ்ல வந்து இது நேம் போர்டு போட்டு முன்னாடி போயிருப்பாங்க. நடத்த சிரிப்பு வருது, பேசவே முடியலடா யோகேஷ். கரெக்டா வந்துட்டு ஓகே வாங்க நம்ம வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆல்ரெடி அவசரப்பட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. யார நம்ம வெஜாண்டிபுர ஆட்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஜெய்சங்கர்புர ஆட்கள் தான் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி கவுண்டர் அட்டாக் வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அது என்ன சொல்றது, இது வச்சு அடிச்சிருப்பாங்க. அதான் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் முதுகுல வந்து ஹார்ட் வேர் போட்டுருப்பானுங்க. நம்மள மெயின் கேரக்டர்ஸ் மெயினா இருக்கிற இளவரசு, ரமேஷ் கண்ணா இவங்க எல்லாம் வந்துட்டு கடத்திட்டு போயிருவாங்க அங்க. ஆமா, அந்த வெஜாண்டிபுரத்துக்கு கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அங்க வந்துட்டு இது நடக்கும், நம்ம இந்த படையில் நடக்கும். நம்ம இவங்களை எல்லாம் வச்சு பெரிய சைஸ் இத வச்சு உள்ள போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகும் போது அப்பதான் நம்மளோட பிக் டாடி வருவாரு. யாரு? செந்தில். நீங்க வந்து எதிர்பார்க்காத நேரத்துல வருவாரு. நானே அதான் ரீவாட்ச் பண்ணும்போது இருக்காங்களா, எனக்கே ஷாக்கு தான், இவங்களா படத்துல இருக்காங்களா அப்படின்னு. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலக்கியர்கள் லாங்குவேஜ் மாதிரி அப்பவே நம்ம ஆட்கள் வந்து இந்த படத்துக்காக ஒரு லாங்குவேஜ். ஆனா அந்த ஹோல் ரன்னிங் ஜோக் ஆஃப் திஸ் ஃபிலிம்
இந்த இடத்துல இருந்து இனி வர எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஜோக், அந்த லாங்குவேஜ் வச்சு அந்த ஜோக்கு தான்டா செம்மையா ஒர்க் அவுட் இருக்கும்டா சாமி. ஐயோ நம்ம ராகவா லாரன்ஸை வந்துட்டு மார்க் பண்ணி தலைவர் கொடுத்துருவாரு என்ன ஆகுது அப்படின்னு ஆமா, ஒரு தாயத்து போட்டு விட்டுருவாங்க. கழுத்துல தாயத்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துலதான் வந்துட்டு நம்மளோட 3வது ஃபீமேல் அவங்கள வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2வதுடா இவங்கள நடன நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப அந்த பாட்டெல்லாம் வரும், இந்த மாறாயோ பாட்ட அந்த லாங்குவேஜ்ல இது பண்ணிருப்பாங்க. பாத்திருக்கியா எல்லா கட்சி? அதான்டா என்ன அதான் எனக்கு புரியல. ஒரு இடமே விட்டு வைக்கலடா படத்துல, எங்கெல்லாம் கேப் கிடைக்கும் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொரு இதுலயுமே வந்துட்டு ரெஃபரன்ஸ். சரி இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஓகே இப்போ வந்துட்டு இத்தனை நாள் இருந்த பகை போகணும் அப்படின்னா, இவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பகை தீரணும் அப்படின்னா நீ வந்துட்டு தும்பியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஆமா, இவர் என்ன பண்ணுவாரு, வேற வழி இல்லாம ஊர் மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தும்பியே கல்யாணம் பண்றாரு. அதுதான் வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ற நிகழ்வு. என்ன ஆகும்னா அன்னைக்கு நைட்டு விருந்து நடக்கும். ஓகேவா, காட்டுவாசிக்கு தான் வந்துட்டு கேனிபல்ஸா இருப்பாங்க அப்படின்னு இருக்கிற ஸ்டிக்மா வந்துட்டு இங்க மாத்திட்டாங்க. காட்டுவாசிக்கெல்லாம் வெஜிடேரியன். அதுதான் ட்ரஸ்ட் கெயின் பண்றதுனால எப்படி வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துட்டு சொல்ற எப்படின்னா, அன்னைக்கு நைட் இங்க தங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ். அப்பவே பாரு, அதாவது காட்டுவாசிகளுக்கு கூட சொபிஸ்டிகேட்டடான ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வச்சு முன்னாடி ஆண் பெண் எல்லாம் போட்டிருப்பாங்கடா, மென்ஸ் உமன்ஸ் ரெஸ்ட் ரூம் போர்டு மாதிரி எல்லாம் போட்டு. அப்புறம் அதுலதான் ஒரு அல்டிமேட் ஜோக்கு, இவன் தண்ணியே இல்ல என்ன பண்றது, அது தேர்தல் அறிக்கை பேப்பர் இருக்கு, இதை கிழிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்கடா. அவங்க கேனிபல்ஸ் தானே, சாப்பிடுறதானே எல்லாம் வந்துருவாங்க. இங்க உயிருக்கு பயந்துட்டு எல்லாரும் நிக்கும் போது நம்ம தலைவர் வந்துட்டு வெளியே வந்து லைட்டர் வச்சு பத்த வைப்பாரு. லைட்டர் வச்சு பத்த வைக்கும் போது அவனுங்களுக்கு என்னன்னா, அவனுங்களுக்கு நெருப்புன்னா பயம். நெருப்ப வந்துட்டு அவனுங்க ரொம்ப கும்பிடுறவனுங்க. இவரு சுருட்டு பத்த வைக்கும் போது திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இவனுங்க எல்லாம் கும்பிட்டு இருப்பானுங்க உட்காந்து கீழே. அவனுங்க உட்காந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் சரி ஓகே இதை வச்சு இதனாலதான் இவனுங்கதான் இது இந்த நெருப்புக்கு தான் இவனுக்கு பயப்படுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருப்பை வச்சு இவங்களை துரத்தி விட்டுருவாரு. இவனுங்க காட்டு பயிலுக்கு ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி வருவாரு. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் பாஸ்கர் கைய பிடிச்சு சொல்லுவாரு, எம்எஸ் பாஸ்கர் சிங்கம் நம்ம ரெட் இண்டியன்ஸ் செவ்விந்தியர்கள் கிட்ட இருந்த மேப்பும் இவங்க மேப்பும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்றாங்க, உங்களுக்கு புதையல் தான்டா வேணும், இந்தாங்கடா புதையல் நீங்க எடுத்துங்கடான்னு சொல்லிட்டு கிழக்கு கட்ட கிட்ட கொண்டு மேப் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உள்ள ஹாஸ்டேஜஸா இருக்க நம்ம ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும் கிளம்பி போய் கிழக்கு கட்ட கிட்ட குடுக்கறாங்க. கொடுத்ததுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல என்னால அதெல்லாம் முடியாது, ஒழுக்கமா நீங்களே போய் அந்த புதையலை கையோட எடுத்து கண்டுபிடிச்சிட்டு அப்படிம்பாங்க. அதுக்குள்ளார என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்துல இன்னொருத்தர் இருப்பாரு, ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரையும் வேற திருப்பியும் அவனுங்க புடிச்சு வச்சிருப்பானுங்க. இந்த சயின்டிஸ்ட போட்டு தள்ளிடுவேன், இல்லைன்னா அப்படி உங்க ஹாஸ்டேஜா இருக்கிறவங்க சயின்டிஸ்ட கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும். இப்போ படத்தோடைய 3வது மோஸ்ட் எப்படி சொல்றது, ரொம்ப எல்லாரும் ஆன்டிசிபேட் சீக்வென்ஸ், மை மோஸ்ட் ஃபேவரட். இந்த மாதிரி ஒரு பீக் சினிமாடா, இதுக்கப்புறம் வரது எல்லாமே பீக் சினிமா. ஒரு இதுவா இது வருது. மேப்ல வந்து பாப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈகிள் மாதிரி ஒரு சிலை நிக்கணும் அப்படின்னு மென்டலானுங்க வந்து எங்க காண அப்படின்னு தேடுவானுங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, 2 வெக்கு பறந்து ஈகிள் மாதிரி ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஷேடோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு மண்டைங்களா அது முன்னாடி தான்டா நீங்க இருக்கீங்க. நீங்க அதை கண்டுபிடிச்சு போகும்போது என்ன ஆகும்னா, இன்னொரு ஒரு ஸ்டம்ப் மாதிரி ஒரு ஸ்டம்ப் மாதிரி ஒரு இடம் அதை கண்டுபிடிச்சிடும். அப்புறம் என்ன ஆகும்னா, இங்க இருந்து அதுக்கு வந்து ஏதோ ஒண்ணு இது இருக்கு, இரும்பு டோர் இருக்குமானு. சரிடா என்னடா எல்லாம் தேடி கண்டுபிடி, இரும்பு டோர் இது எப்படி திறக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இரும்பு கோட்டை ஆளுங்க ஸ்டம்ப்ஸ் இருக்கு, அந்த இடத்த வந்து இந்த இரும்பு டோரை கண்டுபிடிச்சிருவாங்க. கீழே தரையில எப்படா திறக்கணும்னு பார்க்கும்போது ஃபுல்லு அப்படியே முடியெல்லாம் வளர்ந்து தாடி எல்லாம் வளர்ந்து ஒருத்த வந்து கரண்டியை வச்சுட்டு தள்ளிட்டே இருப்பான். பார்த்தா அதான் ஜெய்சங்கர் புரத்துல இருந்து ஒருத்த வந்து அந்த கரண்டியை வச்சுட்டு இரும்பு கொட்டையால இன்னும் தள்ளிட்டு இருப்பான். நடுவுல அந்த இரும்பு கொட்டையால எழுப்பி விட்டு அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. அவனுக்கு தண்ணி கொடுத்து
அதான் இப்போ வந்து அந்த மாதிரி போய் ஸ்டம்ப் அந்த கண்டுபிடிச்சு திறந்துருவானுங்க, உள்ள எல்லாம் இறங்குவானுங்க. இறங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், அந்த பெரிய ஒரு ஒரு லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு வந்து பாப்பாங்க. பார்த்தா பெரிய அந்த லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு கையில வந்து ஒரு காயின் இருக்கும். என்னடா பண்றது, முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு தூண் இருக்கும். இதை வந்து நீங்க அமுத்துங்க, இதை அமுத்துனா சரி ஏதோ ஆகும்னு நினைச்சுப்பாங்க, ஏதோ கேவ் ஓப்பன் ஆகும்னு சொல்லி அமுத்துவானுங்க. பார்த்தா ஒரு இடத்துல வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். இந்த இடத்த வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஆடு போட்டுலாம் வச்சிருப்பானுங்கடா. அந்த அந்த இடத்துக்கு ஷூட் பண்ணணும்னு வை, 60 கிலோமீட்டர் போட்ல வந்து டிராவல் பண்ணி போய் அங்க ஷூட் பண்ண முடியுமாமா? அதான் நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லடா, அந்த கார்ட் சீன்ல வந்து விஎஃப்எக்ஸே தெரியல. இந்த 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 அட்வென்ச்சர் சீன் மொத்தமாவே நான் நிஜமா இப்படி ஒரு இடம் இருக்குன்னே நம்பினேன் சின்ன வயசுல. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ராகவாளரன் சொல்லுவாரு, ஏன் அந்த புத்தா சிலையில இருக்கிற அந்த பெண்டன்ட்ட பாரு, அது ஒரு இது இருக்கு அப்படிம்பாரு. அந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்து வச்சு கரெக்டா பார்த்தா கீழே திரும்பி இன்னொரு சரி தொடங்கன்னு சொல்லும் போது, இல்ல நாங்க போக மாட்டோம், முதல்ல அந்த சாம்ஸ் கேரக்டர் நீ தான்டா இறங்குற அப்படிம்பாரு. என்ன என்னையே வச்சு எல்லாம் பண்றீங்க அப்படிம்பாரு. அப்பப்படா இவன் எதை எதிர்த்து பேசினாலே வந்து எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் கம்பெக்ஸ் அப்படிமா, அவன் வந்து மன்னிச்சு அப்படிமா. அதுதான் அல்டிமேட். ஏன்னா அப்புறம் இவன் சாம்ஸ் கேரக்டர் இறங்குனே ஒண்ணும் இல்ல வாங்க வாங்க அப்படின்னு சறுக்கும் போது ஒரு தண்ணி இடம் மாதிரி இருக்கும். அப்புறம் போகும்போது ஒரு குகைக்குள்ள போவாங்க. அங்கதான்டா பெஸ்ட். எல்லாம் ஒரு அலப்பறைகள் ஆரம்பம் படத்துல. அலப்பற ஆரம்பம் ஃபுல் வந்து சிம்புதேவன் என்ன சொல்றது, ஃபுல் அவர் ஜோன். இந்த அட்வென்ச்சர் படம் இந்த இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி எப்படின்னா லிவரை பிடிச்சி இழுத்தா டோர் திறக்கும், இதெல்லாம் பிடிச்சி அமுக்கணும், இல்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரி இருந்தா இது பண்ணணும். இவனுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, எதுவும் நடக்காது. அட போங்கடான்னு சொல்லி சேர்ல உட்காருவாங்க, டக்குன்னு வந்து அந்த கேவ் திறக்கும். இப்பதான் வந்துட்டு சொல்லுவாங்க, கரெக்டா வந்துட்டு சொல்லுவாங்க என்ன ஆகும்னா, வாங்க இப்ப நம்ம வந்துட்டு டிக்கே இதுல இருந்து எடுக்காம அப்படியே மூவ் ஆகி போலாம் போகணும். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுல வந்து அதே மாதிரி ட்ரை பண்ண தெரியுமா, ஒரு சேர்ல வந்து உட்காந்துட்டு தூக்காம வந்து நடக்க ட்ரை பண்ண. நான் ஒண்ணு யோசிச்சேன் அந்த படம் பார்க்கும்போது, சின்ன வயசுல இந்த லாஜிக் கிடைச்சு அது எப்படி கரெக்டா இத்தனை பேர் வரக்கும் அதே மாதிரி சேர் வச்சிருந்தாங்கன்னு நான் யோசிச்சேன். அவங்க ஒவ்வொரு ஆளும் அந்த குதிரை வண்டியில உட்காருங்க, எல்லாரும் உட்கார்ந்து சுத்தி 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 அந்த சைடு இறங்கிறானுங்க. இந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங் வந்து இந்த பர்டிகுலர் சீன் சொல்ல போது வந்து வெரி இம்பாசிபிள் டு ரைட். எழுதுறக்கே ரொம்ப கஷ்டம். அந்த ஜோக்கு வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சாங்க. என்ன ஆனா இவங்க வந்து லைனா போகும்போது அந்த ஒரு பெரிய அந்த லாவா கீழே அப்படியே கொதிக்கும், ஒரு பெரிய ஒரு ரவுண்டு மாதிரி அப்படியே லெவிட்டேட் ஆகும், ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. நடுவுல பார்த்தா ஒரு டப்பாவுக்கு அப்படியே லைட்டு விட அப்படியே அதான் புதையலு அப்படி இப்படின்னு முடிச்சு. அப்ப வந்து எம்எஸ் பாஸ்கர் எங்க எங்க அப்படின்னு தள்ளும்போது கல் ஒண்ணு கீழே விடும். அவன் அந்த இந்த கேரக்டர் அந்த உழுக்க கேரக்டர் கத்துவான், கம்பெக்ஸ் அப்படிமா, இவன் வந்து மன்னிச்சு அப்படிமா. தூரத்துல வந்துட்டு தவறி விழுந்தால் நிர்வாகம் பொறுப்பல்ல உழுக்கையும் ராகவலாரன்ஸ் கேரக்டர் அவர் வந்து சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் போய் ஒரு பொட்டியை திறக்கும் போது ஒரு கொஸ்டின் இருக்கும். அங்க இருந்துதான் ஃபுல் பாப் கல்ச்சர், தமிழ் பாப் கல்ச்சரை வந்து இது பண்ணிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன யோகேஷ்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நான் ஏன் வந்து இவ்வளவு சொல்றேன்னா, ஒரு தமிழ் பாப் கல்ச்சர் தமிழ வந்து அவன் சொல்றான் எந்த அளவுக்கு சிம்புதேவன் கலாய்கிறானே, நீங்க எதுக்கெல்லாம் கோவப்படணுமோ அதுக்கெல்லாம் கோவப்படாம கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது, ஸ்போர்ட்ஸுக்கு இது பண்றீங்கன்னு சொல்லி அது வந்து சமய கலாய்ச்சிருப்பான்டாது. ஆக்சுவலி அந்த இட்ஸ் அ சீரியஸ் ஜோக் தான், சீரியஸான ஜோக். தமிழ் மக்கள் வந்து எதுக்கெல்லாம் கொதிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆறானுங்க, இதுக்கெல்லாம் வந்து புரட்சி ஒண்ணு சேருங்க வாங்க சண்டை போடலாம்னு சொல்றாங்கன்னு சொல்றதா வந்து கலாச்சாரம். பாலாபிஷேகம் பாப்பா கிரிக்கெட்டுக்கெல்லாம் கொதிக்கிறீங்கடா நீங்க, கடைசியில நீங்க என்ன பண்றீங்க, எதுவுமே பண்ணல, உட்காந்து வந்து டீ கடை வெட்டி நாயை தான் பேசுறீங்கிறத எவ்வளவு ஜோக்கா சொல்ல முடியுமா இந்த சீன்ல வந்து இது செம்மையா இருக்கும். டெலிவரியே வந்து பண்றான். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, குவிஸ் எல்லாம் செம்ம சிரிப்பா இருந்துச்சு. புதையல் எடுக்க வந்த கூறு கெட்ட முண்டங்களா, எப்பவுமே புதையலை ஒளிச்சுதான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியே இருக்கிற புத்தர் சிலையோட கையில இருக்கிற டாலர்ல தான் புதையல் இருக்கு. இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த இடம் வந்து இடிஞ்சு விழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும், காப்பாத்திக்கிறக்கு ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி என்னமோ இருக்கும். எல்லாம் தலைதறிக்க ஓடுவானுங்க. ஓடும் போது கடைசியில் பார்த்தா வெளியே அந்த புத்தர் சிலை இது பெண்டன் கரெக்டா வந்து முன்னாடி வந்து டம்முன்னு விடும், ராகவலாரன்ஸ் முன்னாடி டம்முன்னு வந்து விடும். உலக்கையும் சேர்ந்து அதை குடுகுடுன்னு தூக்கிட்டு ஓடி வந்துருவாங்க. ஓடி வரும்போது சரி ஓகே புதையல் கிடைச்சிச்சு ஜாலின்னு போய் பார்த்தா அங்கதான் வருவாங்க கிழக்கட்ட வந்து, இனி வந்து நீங்க பண்ண மிஷின் போதும். என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டியில வந்துட்டு இது இருக்கும், ஒரு பாம்பை ஒண்ணு சேர்த்துற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். அதை சேர்த்துனோடனே
புதையல் நிறைய புதையல் இருக்கும், ஃபுல்லா புதையலா இருக்கும். ஆமா ஆமா அந்த கிழக்கு டைமண்ட் அதுல இருக்கும். கிழக்கு கிட்ட கொண்டு போய் கொடுத்த இது அவன் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாத்தையும் இங்கேயே அடிச்சு போட்டு ஸ்டாண்டர்டா விட்டுட்டு போயிருவான். நம்ம இவரை மட்டும் கடத்திட்டு போயிருவாங்க. யார ராகவா லாரன்ஸ் மட்டும் அங்கதான் கடத்தி ஒரு ட்விஸ்ட். இவர் வருவார், இளவரசர் வந்து "ஏய், நான் வந்து இவங்க ஆளு தம்பி" அப்படின்னு சொல்லி இந்த இந்த தமிழ் படத்துல எல்லாம் இந்த கிளீஷேவா ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்களே, அதையும் ஒரு பேரடி தான் பண்ணிருப்பானுங்க. இதுக்கப்புறம் தான்டா ஒரு அல்டிமேட் சீன் இருக்கு. என்ன பண்ணுவானுங்க, ராகவா லாரன்ஸ வந்து ஒரு ஒரு வந்து கொல்லுவானுங்க. ஆனா வந்து உடனே கட்டி கொல்லக்கூடாது. போட்டுருப்பாங்க. எப்படின்னா ஒரு மூணு தூக்கு மேடை மாட்டியிருப்பாங்க. 2ல அதுல வந்து டம்மியா இருக்கும். நடுவுல வந்து ராகவா நாலு லாரன்ஸ் தூக்குல மாட்டி நாலு 4 மாட்டியிருக்காங்க. இருக்கும். 3 டம்மியா இருக்கும். ராகவா லாரன்ஸ் ஒண்ணுத்துல இருப்பாரு. இந்த வாயை கட்டிடுவாங்க. தூக்குல போட்டு சின்ன ஸ்டூல்ல உட்கார வச்சிருவாங்க. சரிடா என்னடா பண்ணுவாங்க போகும்போது அவன் சொல்லுவான், இப்போதான் வந்து சொல்லுவான், இப்போ நம்ம வந்து மியூசிக்கல் டார்ச்சர் பண்ண போறோம். அவன் சொல்லுவான், ஓகே இது போடு, இங்கிலீஷ் சாங்ஸா போடு சொல்லும்போது கிழக்கட்ட வந்து, பாஸ் நீங்க வந்து சும்மா சும்மா இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்டு போர் அடிக்குது, கொஞ்சம் தமிழ் பாட்டு போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டு போடுவானுங்கடா. அந்த பேரடி தான்டா பண்ணிருக்கானுங்க அவனுங்க. பண்ணி அதையும் உதச்சிருவானுங்க. கடைசியில வந்து திரும்பி இன்னொரு லாஸ்டா ஒரு சாங் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது காப்பாத்திடுவாங்க ராகவா லாரன்ஸ். அந்த ஆரோ வந்து அந்த ரெவிண்டியர் அந்த ஆரோ நேரா வந்து கரெக்டா வெட்டிடும். அந்த கயிறை விட்டு டப்புன்னு வந்து அப்புறம் எல்லாம் வெளியே வந்து இரும்பு கட்டை வெளியே வந்து பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் முன்னாடி நிற்பானுங்க. அங்கதான் ஒரு மேஜர் ரிவீல் ஆகும். இவரு அது பேர் கழுதையில ஏத்தி கொண்டு வருவாங்க நம்ம இவர சிங்கத்தை. சிங்கங்களே போற்றும் சிங்கத்தை கழுதையில ஏற்றி அவமானப்படுத்திய கட்டை அப்படிங்கிற மாதிரி கழுதையில ஏத்தி ஐயோ சிங்கத்தை பாருங்க உங்க சிங்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலேஷன் பயங்கரமா இருக்கும்டா. நாசர் படத்துல தமிழ்ல தான் பேசுவாரு. ஆனா இங்கிலீஷ்காரன் தமிழ்ல எப்படி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாடுலேஷன் ஒண்ணு புடிச்சிட்டு பேசுவாரு. அதான் செமையா ஒர்க் அவுட் ஆயிரும். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். முதல்ல சொல்லுவாரு, நீ வந்து சிங்கமே கிடையாது எனக்கு தெரியும், என் கால் கீழ இருக்கிற இந்த டாலரை பாரு, நான் போட்டு தள்ளினதை நான் தான் சிங்கத்தடா அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணுவாரு. அப்பதான் அட பாவிடே இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கிட்டே என்ன வந்து ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஒரு ட்விஸ்ட். அப்புறம் வந்து திரும்பி வந்து அந்த கூட்டத்துல வரும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீ சிங்கம் கிடையாது, நீங்க சிங்கம் கிடையாது. அம்மா ஏ மனோரமா அவசரப்பட்டு காப்பாத்துறதுக்கு உள்ள புந்துரும், மனோரமா கால்ல சுட்டுருவாங்க. சுற்றுவாங்க. அங்கதான் நான் வந்து உட்காந்தேன். அப்பதான் உட்காந்தேன். ஓகே கிளீஷே வந்து மதர் சென்டிமெண்ட் உள்ள வந்துருச்சு போடு, இனிதான் ஜாலி. ஏன்னா வந்து நவடேஸ் அந்த மாதிரி வந்து படம் வரது கிடையாது. இந்த அம்மாவை அடிச்சா வந்து ஹீரோ கண்ணு செவக்கும், அப்பா அடிச்சா இல்ல தங்கச்சி யாரோ அடிச்சா அப்படியே ஹீரோ கண்ணு செவக்கும், அப்படியே நிரம்ப அப்படியே பொட்டைக்கும், அப்படியே மனுஷன் அப்படியே சூடாயிருவான். இது இப்பெல்லாம் சிரிச்சிருவானுங்க எல்லாம். கிளீஷே கிளைமேக்ஸ் அப்போ வந்து கிழக்கு கட்டை வந்து ஒத்துக்குவாரு, சரி நான் வந்துட்டு விட்டுறேன், எனக்கு வந்துட்டு உங்களை புடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, ஆனா நான் சொல்ற வந்து சிங்கம் உங்க சிங்கம் ஆடுனா நான் வந்து உங்க எல்லா ஜனங்களை வந்து விட்டுருவேன் அப்படின்பா. அது என்ன கேம்னா, இந்த கவுபாயோ இல்ல இந்த மாதிரி வெஸ்டர்ன் பிலிம்ஸ் எல்லாம் பாப்பல ஒரு மேட்டர் இருக்கு, ரஷ்யன் ரவுலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். என்னன்னா அந்த இது இருக்குல்ல ரஷ்யன் ரூலட் நினைச்சாலே எனக்கு ஜிகிர் தண்டதான் ஞாபகம். அந்த ஆமா அந்த ஜோக் கூட சொல்லிட்டு போல, அவனுங்க அடியால வச்சு உனக்கு 6 வாய்ப்பு இருக்கு, இந்த குண்டு தான் வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லும்போது மொத குண்டே பட்டு கதை பிரகாரம் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து சிங்கத்தையும் ஜெய்சங்கர் புறத்தையும் வந்துட்டு ஒன்னா உங்க சிங்கம் இதுல போட்டிட்டு ஜெயிக்கணும், இல்லன்னா ஜெய்சங்கர் புறம் இனி வாழ்க்கை முழுக்க அடிமையா இருந்து என்னோட எண்ணெய் கிணறுல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு கட்ட சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரஷ்யன் ரவுலட் ஸ்டார்ட் ஆகும். முதல்ல வந்துட்டு இரும்பு கோட்டையோட 3 ஆட்கள் நிப்பாங்க, உனக்கு 3 தோட்டா கொடுப்போம், ஆனா மொத்தம் 3 ரவுண்டுக்கும் உனக்கு வெறும் 3 தோட்டா தான் இருக்கும் கன்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 பேர் போட்டு தோணும், 3 தோட்டா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா 2 தோட்டாவை யூஸ் பண்ணிட்டு 3வது தோட்டாவை வந்துட்டு இவனுக்கு இருந்த கூடத்துல இருந்தவனோட துப்பாக்கி வச்சு 3வது தோட்டாவை வச்சு அவனை சுற்றுவாங்க, 3 பேர்த்தி கொண்டு முடிச்சிருவாங்க. எல்லாம் ஒண்ணு சொல்றேன், இந்த சீன்லாம் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பயங்கர சீரியஸா இருக்காது, சத்தியமா சிரிப்பு தான் வரும், காமெடியா இருக்கும், ஜாலியா இருக்கும், சீரியஸா தான் ஆக்சுவலி இந்த சீன் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி சீரியஸா தான் இந்த சீன் எடுத்திருப்பாங்க, நமக்கு வந்து சிரிப்பு தான் வரும், சத்தியமா காமெடியா இருக்கும் பாக்குறது. தி ஃபைனல் ரவுண்ட் வித் அது என்ன லெவல் 10 ஒரு
பெரிய பாஸ் பாஸ் ஃபைனல் பாஸ் என்ன ஆகும்னா இப்ப வந்து குண்டே இல்ல நம்ம இவர்கிட்ட ராகவா லாரன்ஸ் கிட்ட புல்லட்ஸே கிடையாது. இந்த பக்கம் கிழக்கு கட்ட நிக்கிறான், அவன்கிட்ட ஒரு ஃபுல் கன் லோடட் வித் புல்லட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு 2 பேர்த்தையும் நிக்க வச்சு 2 பேர்த்துக்கு டாலி ஜூம் போகுது. அப்படியே ஒரு மாதிரி ஜம்மு ஜும்மு ஜம்மு ஜும்முன்னு எல்லாத்துக்கும் க்ளோஸ் அப் ஷாட்லாம் வச்சு டாலி ஜூம்னா எக்ஸ்ட்ரீம் டாலி ஜூம்டா குயல ரொம்ப பேக்ரவுண்ட் பின்னாடி வரும், இவங்க அப்படியே முன்னாடி அப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இப்போ வந்துட்டு துப்பாக்கி எடுத்து வீசிடுவாரு நம்ம ராகவா லாரன்ஸ், அவனை பார்த்து அடிப்பாரு. அவர் அப்படியே அந்த வில்லன்கள்லாம் அப்படியே லைட்டா நகர்ந்து கொடுத்து கன் எல்லாம் பின்னாடி போற மாதிரி பண்ணுவாரு. இப்போ என்ன ஆகும்னா கிழக்கு கட்ட தன்னோட கன் எடுத்து நீட்டும் போது எதிரி கிட்ட கன் இல்ல, நான் வந்துட்டு ஒரு நேர்மையான காம்பேட் அப்படிங்கிற மாதிரி நானும் கன் இல்லாம வா கை சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு கட்டைய அடிச்சு கீழே தள்ளினதுக்கு அப்புறம் மக்கள் படையெல்லாம் ஒண்ணு சேரும். எல்லாரும் உள்ள போங்க, எல்லாரும் அதிகாரத்தை ஏன் எல்லாம் நிக்கிறீங்க, உங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லும் போது எல்லா மக்கள் படம் அப்படியே ஒன்னா நம்ம ரெட் இண்டியன்ஸ் எல்லாருமே இவனுங்க ஜெய்சங்கர் பொறுத்த ஆளுங்க எல்லாரும் ஒன்னா உள்ள ஓடுவாங்க குடு 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 குடுன்னு. அப்புறம் அந்த இது கோட்டை மேல நின்னுகிட்டு சுடுறவனுங்க எல்லாரும் இருப்பானுங்க, முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சுடு வாங்கி செத்துருவாங்க. போயிட்டே இருப்பாங்க. அதிகாரத்தை எதிர்த்த மக்கள் படை வந்துட்டு வேகமா உள்ள ஓடி பாகுபலி கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்கு. ஆமா பாகுபலி கிளைமேக்ஸ், பாகுபலி 2டா அந்த பனைமரம் கிடையாது இங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், இந்த கைதிக வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு யாசர் அரஃபத் மாதிரி ஒருத்தர் வருவாரு, அடுத்து வந்துட்டு ஷேகுவாரா மாதிரி ஒருத்தர் வருவாரு, வெளியே மண்டேலா மாதிரி ஒருத்தர் வருவாரு, பின்னாடி வந்துட்டு மன்மோகன் சிங் மாதிரி ஒருத்தர் வருவாருடா. சரியான அல்டிமேட் பண்ணுனாலும் அல்டிமேட் பண்ணு பட்டம் முழுக்க இருக்கும். என் தலைவர் வந்து பின்னாடி இருந்து கிழக்கு கட்டைய சுட்டு கொன்னுட்டு ஆர்மை பாய் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க அங்க பின்னாடி. எதுவுமே பேச மாட்டாங்க, கடைசியா ஒரே ஒரு லுக்கு கண்ணிலே பேசிப்பாங்க, கண்ணிலே ஒரு அவங்க அப்படியே குடுகுடுன்னு திருப்பி எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இப்ப ராகவா லாரன்ஸ் எதிர்பார்த்த அந்த டெக்சஸ் முள்ளங்கி, எந்த வைரத்துக்காக இவர் இவ்வளவு பெரிய சாலாக் பண்ணாரோ அந்த டெக்சஸ் முள்ளங்கி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பதையல் எடுத்து கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்றான், எனக்கு இந்த முள்ளங்கி போதும், இந்த காசை ஏழை பசங்க படிக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன டைமண்ட் எடுத்துட்டு போகும்போது சொல்லுவாரு, அந்த என்ன சரி ஓகே இவ்வளவு ஆச்சு, எங்க பப்பாளி ஹீரோயினை காணும் அப்படின்னு அந்த புள்ள வந்து லிஃப்ட் கேட்கும், இங்க வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு, ஓகே இப்ப வாழ்க்கை துணை வேணாமா அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லி குதிரையில ஏத்திட்டு அப்படியே அந்த போவாங்க, படம் முடிஞ்சிடும். அதான் அலசி ஆராய்ஞ்சிருக்காரு யோகேஷ் சொன்ன மாதிரி டைலாகா கிடையாது, விட்டு விட்டு அப்படிலாம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாத்தையும் உட்காந்து நுணுக்கமா கவனிச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி கிரேட். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 ஒரு கேம் இருக்கு, ஆனா ரொம்ப அடிக்ட் அந்த கேமுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பக்கா ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் கேம் அது. அந்த கவுபாயி ரிவால்வர் குதிரை அதெல்லாம் ஒரு ஜாலியான வைபுனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியல் படம் எலிமெண்ட்ஸையும் வச்சு பண்ண ஒரு 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 மார்வலஸான ஒரு திரைப்படம் தான் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். அதுவும் அந்த கிளைமேக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஷார்ட்ஸ் அது வந்து அந்த ஹொரைசன் ரைடிங் ஹொரைசன் வந்து ரொம்ப இது கிளாசிக். என்னன்னா இவரு ஜான் ஃபார்ட் தெரியும்ல, ஃபேபிள்மேன் கிளைமேக்ஸ்ல ஒரு டைரக்டர் வருவார்ல, டேவிட் லிஞ்ச் கூட நடிச்சார்ல ஜான் படம், ஸ்பீல்பர்க், அவருதான் வந்து ஆக்சுவலா கவுபாய் பிலிம்ஸோட இதா ட்ரிபியூட் தான் இது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹொமாஜ் ட்ரிபியூட் தான் இருக்கும் படத்துல. கலாய்ச்சருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய ட்ரிபியூட் ஹொமாஜ் நிறைய கொடுத்துருப்பாரு. ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குடா, அந்த காமெடி படம் டைரக்டர்னால கொஞ்சம் தத்தி, அவங்களுக்கு வந்து பெருசா அறிவு கிடையாது, ரொம்ப வந்து காமெடி தானே, அவ்வளவு வந்து ரிசர்ச் வேணாம். பட் திஸ் மேன் broke all those. இந்த மாதிரி ஒரு நார்மலான மனுஷன் ஒரு காமெடி பட டைரக்டர் வந்து he can't give this much justice to this cowboy spaghetti western genre. இந்த மாதிரி இப்போ வந்து இவர் பிலிமோகிராஃபி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 23ஆம் புலிகேசி, அரையன் 305 கடவுள், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்னு ஒரு படம். வித்தியாசமான ஜானரை கொண்டு வந்தது வந்து சிம்புதேவனுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கு தமிழ் சினிமால. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ இவர் இது நெய்தல் யோகி பாபு வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அது ஒரு ஃபேண்டசி படம் தான், அட்வென்ச்சர் படம் தான். So yeah, we have reached the conclusion of இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். அண்ட் இங்க வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிவீல பண்ண போறேன். ஆரம்பத்துல வந்து நான் ஒன்னு சொல்லியிருப்பேன், டாரண்டினோ வந்து இந்த டபுள் ஃபீச்சருங்கிற ஒரு மேட்டரை வந்து கையில எடுத்துருப்பாரு. இப்போ இந்த எபிசோட் வந்து டபுள் ஃபீச்சர்னு போட்டிருப்போம். சரி, இப்போ இந்த ஒரு படம் வந்து ஒரு
ஃபீச்சர். இதுக்கப்புறம் இன்னொரு படம் வருது. அது என்ன படம்னா அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஏன்னா யோகேஷ் வந்து இவ்வளவு நேரம் சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கீங்க, இல்ல ஒரு மாதிரி டவுனா இருக்கீங்க போது இந்த பெட்டிக்குள்ள வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடிஸ் ரிட்டன் இன் மாடர்ன் டே. ஆல்டர்னேட் ரியாலிட்டியோட மஞ்சுமல் பாய்ஸ், தமிழ்நாடோட மஞ்சுமல் பாய்ஸ்னே சொல்லலாம். அது அப்பவே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதான் இந்த பஞ்ச் ஆஃப் இந்த மாடர்ன் டே காமெடியில வந்து இப்ப பெருசா சொல்றாங்க காமெடி படமே அவ்வளவு இல்லைன்னு, உண்மைதான். ஆனா இந்த படம் வந்து நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த கிரேசி மோகன் ஸ்டைலு, இந்த கன்ஃபியூஷனு, இந்த ஆள் மாறாட்டம், இந்த ஏமாத்துறது, இந்த கயாஸ், அந்த மாதிரி காமெடி படம்ல மை ஃபேவரட். நான் இந்த தியேட்டர்ல பார்த்தேன், அதை நான் பெருமையா சொல்லுவேன். படத்தை நான் தியேட்டர்ல பார்த்தேன். விஜய் சேதுபதி நடித்து இந்த படம் வந்து பாலாஜி தரணிதரனா இயக்கிய நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற ஒரு கல்ட் கிளாசிக் காமெடி பிலிம். டபுள் ஃபீச்சர்ல இன்னொரு அடுத்த ஃபீச்சரா வர ஒரு பிலிம். ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து இந்த இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் படம் வந்து எவ்வளவு நாங்க புகழ்ந்தாலும் அதுக்கு வந்து அவ்வளவு வரவேற்பு வரல. படம் ரிலீஸ் ஆன டைம்ல ரெகக்னிஷன் அவ்வளவு கிடைக்கல. சோ அதுக்காகவே நாங்க எடுத்து பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான அருமையான ரிவ்யூஸ் வாங்கி நல்ல ரெகக்னிஷன் பெற்ற படம். எல்லாம் ஒரு பூஸ்ட் அப் விஜய் சேதுபதி கரியருக்கே. வழக்கம் போல நாங்க பலமுறை சொன்னதுதான் இப்போ திருப்பியும் சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன்னும் மோஸ்டா இப்ப வர காமெடி பிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்னும் இந்த படங்கள் அளவுக்கு ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் வந்துட்டு எல்லாத்துக்குமே தான் இருக்கு. அது ரொம்ப கசப்பான உண்மையும் தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு இப்போ சிம்புதேவன் சார் பண்ற மாதிரி இப்போ இது 23ஆம் புலிகேசியோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு காமெடி பிலிம், நல்ல ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்ட்ரென்த்தான ஒரு காமெடி பிலிம்ஸ் வந்துட்டு வர்றதில்ல. அதாவது யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிற இவங்கள ஓகே அவங்க எல்லாத்தையும் தூக்கி இந்த மிச்சர்ல பத்திரிக்கை அந்த மாதிரி மிச்சரை போட்டு கொடுத்துறான் காமெடி படம் அப்படின்றாங்க. ஆனா இங்க பாருங்களேன், இந்த படத்துல ஒவ்வொரு காஸ்டிங்குமே வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்துட்டு ஒரு லைன் இருக்கு, ஒரு ரைட்டிங் இருக்கு. இவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் கொடுக்கும். இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லைக் இப்போ மோஸ்டா வந்துட்டு இது நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் இது இல்லைன்னு வச்சுங்க, நம்ம ஒன்னும் ஓகே இல்லைன்னு என்னடா இதெல்லாம் பாக்குறது. இப்போ ஏதாவது ஒரு படம் பார்த்தோம்னா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு அதுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். எதுவுமே இல்லாம பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல நீங்க வந்தீங்கன்னா இந்த இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இதுக்கு அடுத்து நாங்க பண்ண போற டபுள் இது செகண்ட் சைடு வியூல வரக்கூடிய படம் ரெண்டாவது கணக்குமே வந்துட்டு இது அதுக்கு மேல இருக்கும். சின்ன பட்ஜெட் தான்டா, ஒண்ணுமே இல்ல இந்த படத்துல. சோ அத பத்தி நாங்க டபுள் ஃபீச்சர்ல தொடர்ந்து பேசுவோம். சோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ, பாய். எனக்கு நீ பாய்ன்னு சொன்னீங்களா, பாய்ன்னு சொன்னே. இப்போ இளையராஜா பாய்க்கு தனுஷ் மாதிரி பாய் ரஹ்மான் பாய்க்கு யாரு கரெக்டா இருப்பா? சிலம்பு வார எப்படி காமெடியா இருக்கு. இளையராஜா விசஸ் ஏஆர் ரஹ்மான், தனுஷ் சிலம்பு மாசா இருக்கும்டா. அதுக்கு யாரு டைரக்டரா வைக்கணும்? கொஞ்சம் இந்த சிலம்பர் எனக்கு தெரிஞ்சு சிம்புவே டைரக்டரா இறங்கிடுமா. நானே டைரக்ட் பண்றேன், என்னாலே முடியும், மன்மதன் 2 மாதிரி நான் வந்து டிஆர் டைரக்ட் பண்ணுவாரா பாருடா. யாரு? டிஆர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போன எபிசோடு வந்து ஆஸ்கார்ஸ் த பிகினிங் ஆஸ்கார்ஸ் மையமா வச்சு ஒரு எபிசோட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் முடிச்சோன்னே எனக்கு ஸ்ரீகாந்துக்கு ஒரே சந்தோஷம். இது வந்து வேற லெவலா இருக்கு, சூப்பரா பேசியிருக்கோம் அப்படின்னு. அவனும் ஆமாண்டா அப்படின்னு. இது வந்து அழகா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டோம். அவரு எடிட் பண்ணிட்டு கொடுத்தாரு. பட் சம் டிலேஸ்னால ஃபுல்லா எங்களால் கேட்க முடியல. 1 மணி நேரம் கேட்டோம். அப்லோட் பண்ணக்கு அப்புறம் நான் கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது என்னது ஸ்ரீகாந்த், நீங்களே சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, 2 பேரு தனித்தனி ஆடியோ தான் நாங்க எடுப்போம் எப்பவும். ஆனா ஒரு ஆடியோ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வந்துச்சு. 2 ஆடியோவும் சிங்க் பண்ணல. அதை நாங்க கேட்டு கவனிக்காமலே ரிலீஸ் பண்ணிட்டோம். இங்க தப்புதான் அது. ஸ்பாட்டிஃபைல ஒரு கமெண்ட் டேனிட்டா அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, திஸ் டாபிக் இஸ் குட் but the overlapping talks of the host makes it irritating at times. So if it can be reduced, it could be great to listen when one person is talking, other person can listen and reply. அப்படின்னு ஒரு லெஜெண்டரியான ஒரு கமெண்ட்டை போட்டாங்க. சொல்றக்கு ஒன்றும் இல்லை. பட் யா, ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் த
அந்த கிரிட்டிசிசம்க்கு நன்றி. ஆக்சுவலி வந்து யாருமே சொல்ல, நானே ரொம்ப வருத்தப்பட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ என்ன முடிவு பண்ணிருக்கோங்கன்னா, ஆஸ் த ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்ட் ஆஃப் தி ஷோ, இனிமேல் ஓவர்லாப்பிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த ஷோல வரக்கூடாது. என்னடா ஓகேல? ட்ரை பண்றேன்.